வணக்கம். இது ஜென்டாக். நேற்று சட்டப்பேரவையில நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசும்போது ஒரு செய்தியை, அதுதான் முக்கியமான செய்தி. நாங்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நாங்கள் அரசியல்வாதிகள் இல்ல, மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நாம் என்னென்னலாம் புரிந்து கொள், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்க வந்திருக்கிறோம். அதாவது அதிகபட்சம் அவர்களுக்கு அவர் ஏற்கனவே இருந்த அரசுகள் என்னென்ன சேவைகளை எல்லாம் தொடங்கி வைத்திருக்கிறார்களோ அந்த சேவைகளை எல்லாம் லஞ்சம் இல்லாமல் நாங்கள் செய்வோம், அல்லது அதே சேவைகள் தொடரும், அதோடு சேர்த்து புதிய சேவைகளும் தொடரும் அப்படின்னு தான் அர்த்தம். மக்களுக்கு செய்ய வந்துக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க? மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தினார்கள். அவங்க அரசியல்வாதிகள் அவங்களெல்லாம் பிராண்ட் பண்றாரு, இவர் அரசியல்வாதி இல்லைன்னு சொல்றாரு. அப்போ அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க மேல பொதுமக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு ஒவ்வாமை இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே கருத்தை அவர் வெளிப்படுத்த. அவர் யாரு? அமைச்சர். அவர் யாரு? சட்டமன்ற அவர் யாரு? தேவைக்காங்கிற ஒரு அரசியல் கட்சி, தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட, இப்போது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் தன்னை அரசியல்வாதி இல்ல, அவரை மட்டும் சொல்லல, அவர் எல்லாரையும் தான் சொல்ல. நாங்க அரசியல்வாதி இல்ல, மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். அப்போ அரசியல்வாதினா என்ன இலக்கணங்களே அவர் வச்சிருக்கிறார். அது இந்த கொள்கை தான். இது பேசுவது ஒட்டுமொத்த கட்சியினுடைய கொள்கை அப்படின்னு தான் அவர் பேசுறதை நம்ம எடுத்து, அவர் பேசியதை நாம் புரிந்து கொள்ளும் விதத்துல வேறு 2 நடவடிக்கைகளும் எடுத்திருக்கிறாங்க. அது நேற்றே ஊடகங்கள்ல பேசிட்டாங்க, அதனால அதை இதுல சுட்டி காட்டுறேன். ஆனா அவர் அரசியலற்ற ஒரு அரசியலை அவர்கள் முன்வைக்கிறார்கள் சொல்லிட்டு இருந்ததை அவங்க எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்க. மதச்சார்பற்ற சமூக நீதி எங்களுடைய கொள்கைன்னு சொல்றாங்க, ஆனா நடைமுறையில அப்படிலாம் எதிர்ப்பதாக தெரியும். அதாவது அவங்களுக்கு அதெல்லாம் சும்மா ஜான் ஆரோக்கியசாமி அல்லது பிரசாந்த் கிஷோர் போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் தங்களை எப்படி இந்த அரசியல் களத்துல பொருத்தி கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொன்னாலோ அதே டயலாக் சொல்றாங்க. மற்றபடி ஒரு கிரைசிஸ் என்று வந்தால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவங்க ஒரு பேரவையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி வருது அப்படிங்கிறதுல இருந்து தான் அவர்களை புரிந்து கொள்வது. அரசியல்வாதிகள் அல்ல சொல்ற பொருள், அரசியலற்ற அரசியல், வெறும் நிர்வாகம் எங்களுடைய அரசியல் அப்படி சொல்வதாக. இதனால என்ன நடக்குது? உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, காவல்துறை, மாவட்ட ஆட்சி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்கி போராட்டங்களில மாணவர்கள் பங்கேற்க கூடாது. என்ன போராட்டங்கள்ல? இடதுசாரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான்பூச்சி ஜனதா, கரப்பான்பூச்சி என்ற கட்சிகள் நடத்தும் போராட்டங்கள்ல இடதுசாரிகள் போராட்டத்துல மாணவர்கள் கலந்து அதை தடுக்கணும் அப்படின்னு ஒரு சர்க்குலர், மாணவர்களுடைய போராட்டத்தில் பங்கேற்கும் அவர்களுடைய உரிமையை தடை செய்து ஒரு சர்க்குலர். அவங்களுக்கு போராட்டங்கள் நடத்துவது அல்லது ஊர்வலம் போவது அல்லது மாணவர் அமைப்பாக ஒரு அமைப்பை இந்திய மாணவர் சங்கம் அப்படிங்கிற பெயர்லயோ, அகில இந்திய அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் என்ற பெயர்லயோ, அனைத்து இந்திய மாணவர் சங்கம் என்ற பெயர்லயோ மாணவர்கள் தங்களுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி கொள்வது முதலமைச்சர் விஜய் அல்லது தலைமைச் செயலர் ஒருவருடைய பெருந்தன்மை காரணமாகவா, அல்லது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அல்லது முதலமைச்சராக ஜெயலலிதா, எடப்பாடி போன்ற முதலமைச்சர்களுடைய பெருங்கருணையினால் தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா? இதை அவங்க புரிஞ்சுக்க வேண்டாம். அவங்களுக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் 19 உட்பிரிவு 1ல ஏபின்னு இருக்கிறதுல 2வதாக மக்கள் ஒன்று கூடுவதற்கான உரிமை இருக்குது, சங்கம் வைப்பதற்கான உரிமை இருக்குது, எல்லா மக்களுக்கும் இருக்கு, அதுல மாணவர்களுக்கும் இருக்கு. மாணவர்களுக்கு அரசியல் கத்துக்கவே கூடாதுங்கிறது எந்த விதமான சிந்தனை? 18 வயதுல வாக்குரிமையை கொடுத்துட்டு அவங்கள அரசியல் தெரியாதவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு வேலை செய்கிறது என்றால், அப்போ அவங்களுடைய புரிதல் என்ன? அவங்களுக்கு அந்த மாதிரி புரிதல் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பாசிசத்துக்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுக்கிற பணியை செய்து கொடுப்பதற்காகவே இவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே ஆட்சிக்கு அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம், காவல்துறை எல்லாரும் சேர்ந்து அவங்கள போராடக்கூடாதுன்னு சொல்லணும், அது ஒன்று. இன்னொன்று, குஜிலியம்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த வட்டாட்சியர் ஒரு சர்க்குலர் போடுறாரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர்கள் பட்டியல் கேட்கிறார். எதற்காக? ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறதுல அவர் அது ஒன்றும் தடை செய்யப்பட்ட கட்சி இல்லை, பயங்கரவாத கட்சி இல்லை, தேர்தல் ஆணையத்தால அகில இந்திய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தொடர்பாக பட்டியல் கேட்கிறாங்க. எதுக்காக?
அவங்களுக்கு வீடு வீடாக போய் சேர்ந்து மக்களை தேடி மருத்துவம் மாதிரி மக்களை தேடி பரிசு பொருட்கள் கொடுக்க போறீங்களா? அவர்களுடைய சமூக சேவையை அங்கீகரித்து அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்க போறீங்களா? எதற்காக அவர்களுடைய பட்டியல்? இதுக்கு என்ன அர்த்தம்? இது திண்டுக்கல் பகுதியில் இருக்கக்கூடியது. அதனால திண்டுக்கல் எம்பி இதற்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவிக்குது. மற்றவர்களும் எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. எல்லாம் திரும்ப பெறப்படுகிறது. கல்வி இயக்குநரகம் கொடுத்ததும் திரும்ப பெறப்படுகிறது. இதுவும் திரும்ப பெறப்படுகிறது. இந்த அறிக்கையை போட்டுட்டு பின்வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஊடக விவாதங்களில் பேசக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். ஏன் அதை பற்றி அது ஒரு டெண்டன்சி தெரியுது இல்லை? அந்த டெண்டன்சியை கரெக்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களா? என்ன டெண்டன்சி? போராடக்கூடாது, மாணவர்கள் போராடக்கூடாது, பெரியவர்கள் போராடக்கூடாது. பெரியவர்கள் போராடினால் நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் அதை சமாளித்துக் கொள்வோம். லத்தி சார்ஜு, நீர் புகை குண்டுகள், துப்பாக்கி சூடு எப்படி வேண்டுமானாலும் சமாளித்துக் கொள்ளலாம். அதில் மாணவர்கள் இருந்து விடக்கூடாது. மாணவர்கள் இருந்தால் அது ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்குகிறது. அதுதான் டெல்லியில் நடந்ததுலேருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதை தமிழ்நாட்டிலேயும் அந்த போராட்டங்கள் நடக்கக்கூடாது. இங்கே காக்ரோச் ஜனதா பார்ட்டி தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு போராட்டங்களை நடத்தும் போதே எஸ்எஃப்ஐ அதோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்தும் போது, ஏஐஎஸ்எஃப் சேர்ந்து நடத்தும் போது, ஏஐஎஸ்ஏ சேர்ந்து நடத்தும் போது, எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்திய காலத்தில் கடுமையான நடவடிக்கைகளை, ஒடுக்குகின்ற நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டது அப்படின்னு அந்த மாணவர்கள் அதற்கு பிறகு ஊடகங்களில் பேசினாங்க. ஏன் அரசினுடைய கொள்கை என்று நம்மகிட்ட சொல்றது நீட் எதிர்ப்பு எங்களுடைய கொள்கை, அதற்காக தீர்மானம் போடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நீட் எதிர்ப்பை முன்வைத்து மாணவர்கள் போராடினால் அதை கடுமையாக ஒடுக்குவதற்கு என்ன காரணம்? ஏன்னா எங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல, நாங்கள் செய்கிறத தவிர நீங்கள் யாருக்கும் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் தேவையில்லை. பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இங்கே இடமில்லை. எங்களை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா நாங்கள் சொல்கிறது தான் எல்லாம், அதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் அந்த செயல்பாடுகள் இருக்கு. ஆனால் முதலமைச்சர் இண்டிபெண்டன்ஸ் டேல என்ன பேசினாரு? ஓட்டு போட்டோம், அவர் ஜெயிச்சிட்டாரு, அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அப்படியே நம்ம வேலையை பார்க்கலான்னு போயிடாதீங்க, நீங்கள் எப்போவும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கூட இருக்கணும், அவரை ஆதரிக்கணும்னு அவர் கூப்பிடுறாரு. அவருடைய ஆதரவாளர்களை, அவருக்கு வாக்களித்த மக்களை அவருக்கு ஆதரவாக இருக்கணும்னு கூப்பிடுறாரு. அவர்களுக்கெல்லாம் பங்கேற்பதற்கு, அரசியலில் பங்கேற்பதற்கு, அவரை ஆதரிப்பதற்கு ஒரு உரிமை இருக்குல்ல. அதே மாதிரி அவருடைய ஆட்சியில நிறைவேறாத பிரச்சனைகளுக்காக, ஆட்சியின் கவனத்தை அதன் மீது ஈர்ப்பதற்காக போராடுவதற்கு மாணவர்களுக்கு உரிமை இல்லையா? ஏன் இந்த இரட்டை நிலை? எனக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, ஆதரிக்காதவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னா, அப்படி இன்னொரு விதத்தில் பார்த்தா குஜ்லியம் பாறை அந்த வட்டாட்சியர் சர்க்குலர் போடுறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் பட்டியல் கேட்குறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஜோசப் விஜய் அரசை ஆதரிக்கக்கூடிய ஒரு கட்சி, வெளியிலிருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏஐஎஸ்எஃப் ஆதரிக்கக்கூடிய கட்சி, விஜய் அரசை ஆதரிக்கக்கூடிய கட்சி. எஸ்எஃப்ஐ ஆதரிக்கக்கூடிய கட்சி. அவர்களை ஒடுக்குவதற்கான ஒரு முயற்சியை அரசியை எடுக்கணும், அதுதான் புரியல. அதை அந்த ஊடகங்களில் பேசும்போது அந்த பிரச்சனை குறித்தும் பேசினாங்க. அதில் ஒரு ஊடகத்தில் பேசிய போது ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்தது. ஒரு விதத்தில் அவர்களுடைய கொள்கைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஒன்றிய அரசு சொல்வதை சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக விஜய் அரசு இருக்குது. அதன் மூலமாக பாஜகவின் கொள்கை தான் தவேகாவினுடைய கொள்கை என்பதை மெய்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வைத்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்பாக வளர்த்தெடுத்துட்டு போன மாதிரி தெரியல. அது ஒரு முக்கியமான சார்ஜாக நிற்குது. அது தொடர்பாகவும் பேசணும். எந்தெந்த விதங்கள்லாம் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய விஷயங்களை, சொல்லக்கூடிய விஷயங்களை
இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பேச வேண்டியது தான். அதை விடுத்துட்டு விஜய் அரசு மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை, விஜய் அரசு மீது காழ்ப்பு கொண்டவர்கள் திமுகவினர் அப்படின்னு சொல்றது, விஜய் அரசை மீது வைத்தறிச்சல் கொள்கிறார்கள், விஜயனுடைய முதலமைச்சர் பதவியில் விஜய் இருப்பதை பார்த்து வைத்தறிச்சல் கொள்கிறது திமுக அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே ஃபேக்ட் எதுவும் இல்லாத, அதாவது மெய்ப்பிக்கப்படாத, பிளட் டெஸ்ட்டோ குடல் டெஸ்ட்டோ எதுவும் எடுக்காத, தங்களுடைய விருப்பத்தை, தங்களுடைய கருத்தை இந்த மாதிரி நிகழ்வுகளில் மேலே ஏற்றி திமுகவை வலிந்து திட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள், மொத்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தான் இந்த பிரச்சனையை பார்க்க முடியுது. ஆக தெரிந்தோ தெரியாமலோ எல்லாரும் அரசியலற்ற ஒரு நிர்வாகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா எம்எல்ஏக்களுக்கு வந்து காரு, அவருக்கு உதவியாளருக்கு 25,000 அல்லது மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 75,000 அப்படின்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதை ஏதாவது உள்ளுக்குள்ளே வந்து கடுமையான எதிர்ப்பு எதாவது வந்ததா? எல்லாரும் எவ்வளவு உற்சாகமாக எம்எல்ஏக்கள் அதை வரவேற்கிறார்கள். அதில் எத்தனை பேருக்கு கார் கிடையாது? எல்லாருக்கும் கார் இருக்கும். ஒரு 10 பேர் வரைக்கும் அல்லது அதிகபட்சம் 20 பேர் வரைக்கும் கார் இல்லாதவர்கள் இருக்கலாம். அப்புறம் எதற்காக கார், எத்தனை கார் வச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்கு அரசு செலவில் எதுக்கு இன்னொரு கார் கொடுக்கணும்? விதவிதமான விலை உயர்ந்த கார் வைத்திருக்கிறவங்கெல்லாம் எங்களுக்கு இன்னோவா கார் ஒன்று கொடுங்கன்னு கேட்குறாங்க. எதுக்காக புரியல. அரசு கொடுக்கணும். அரசு கொடுக்கறதுன்னா யாருடைய பணம்? ஏற்கனவே காலியான கஜானா அப்படின்னு சொன்னவங்க தானே. கஜானா காலியாக இருக்குன்னா இதெல்லாம் வெட்டி செலவு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? தவறான பிரசிடென்ஸ், தவறான முன்னுதாரணம் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? யாருக்காவது தங்களுடைய சம்பளத்தை தாங்களே நிர்ணயம் செய்து கொள்ள அதிகாரம் இருக்கா? இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பீங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பீங்க, நீதிபதிகள் இருக்கலாம், அல்லது சாதாரணமாக எல்லா அலுவலகங்கள்லேயும் தனியார்லேயோ அரசுலேயோ வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கலாம். உங்கள் சம்பளத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா? உங்களுடைய, அதாவது நாம் ஒரு சங்கம் வச்சு இந்த வேலையை செய்வதற்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பளம் தந்தா தான், ஊதியம் தந்தா தான் நாங்கள் வேலை செய்ய வருவோம், எங்களுடைய டெய்லி சம்பளம் இவ்வளவு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி கூப்பிடுறவங்க கிட்ட வாங்கிறது கமர்ஷியலாக சந்தையினுடைய நிலை. இது அப்படியா? உங்களுக்கு சம்பளத்தை நிர்ணயிக்கக்கூடிய, வசதிகளை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர்களே எங்க எல்லாருக்கும் இது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்களா? இன்னும் வரிசையா கேட்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம்னு. அது பிரச்சனை இல்லை. பட் அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளாக இருப்பதன் அனைத்து சலுகைகளையும் அனுபவித்து கொண்டிருப்பதை எப்படி சொல்றது? என்னன்னு சொல்றது? அவ்வளவுதான். அவர்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போனீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் மக்கள் வந்து அவர்களிடம் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. மக்களுடைய எதிர்பார்ப்புகளை செய்வதற்கு பதிலாக தங்களுடைய தேவைகளை முதல்ல பூர்த்தி செய்கிறாங்க. அதில் முதல்ல கேட்டவரும் அஃபிடவிட்டில் அவர் சொந்தமாக கார் வச்சிருக்கிறதாக சொல்கிறாரு. எனக்கு வண்டி இல்லை, நான் வந்து வாடகை காரில் வரேன், எனக்கு செலவு அப்படி ஆகுது அப்படின்லாம் முதல்ல சொன்னவர் கூட, ஜோதிமணி கூட, விசிக எம்எல்ஏ கூட அஃபிடவிட்டில் கார் இருக்கிறதாக சொன்னதாக ஒரு ஊடகத்தில் செய்தி வந்தது. அதுக்கப்புறம் நேற்று வரவேற்று பேசியவர்கள், நான் ஆட்டோவில் வரேன், எங்ககிட்ட வண்டி இல்லைன்னு சொன்னவங்க கூட அவங்களும் விலை உயர்ந்த கார்களை வச்சுருக்கிறாங்க, ஆனால் இங்கே உண்மைக்கு மாறான தகவலை சபையில் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சார்ஜஸ் இருக்குது. அப்போது என்ன இன்டென்ஷன்? அல்லது இவர்களுக்கு இந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்துட்டாக செய்து கொடுக்காவிட்டால் அவர்கள் மக்கள் சேவை செய்ய மாட்டார்கள், அல்லது கை நீட்டி லஞ்சம் பணம் வாங்கி விடுவார்கள் அப்படின்னு அர்த்தமா? இது எல்லாம் யாரை நம்ப வைக்கிறதுக்கு? அப்படின்னா ஆஃபீஸர்ஸு, எம்ப்ளாயீஸு, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸு, போலீஸு எல்லாருக்கும் அதே தியரி அப்ளை பண்ணலாமா?
அவங்களும் தான் அவங்களுடைய பணியில் அவ்வளவு செலவு இருக்குது, இவ்வளவு செலவு இருக்குது, அங்கங்கே போக வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் கார் வேணும். அவங்களால கார் வாங்க முடியலன்னா அரசுலேருந்து கொடுக்கணும். அரசுலேருந்து கார் கொடுக்காத சூழலில் அவர்கள் செய்யக்கூடிய முறைகேடுகள் எல்லாம் நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்களா இப்படி ஆர்கியூ பண்ணுறவங்க? ரொம்ப கஷ்டமானதொரு நிலையில தான் இந்த சூழல் இருக்குது. சூழல் பற்றி அதிகமாக பேசக்கூடியவர்கள் இது போன்ற சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் அவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஸ்பெசிஃபிக்காக இல்லை, இந்த 3 விஷயங்களை பேசணும்னு நினச்சேன், பேசியாச்சு. ரைட், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.